8வது ஊதிய குழு வருகிறதா? அரசு ஊதியத்தில் 20% வரை உயர்வு. யாரெல்லாம் பயனடைவார்கள்? நீங்கள் அரசு ஊழியரா? ஓய்வு பெற்றவரா? அப்படியானால் இந்த செய்தி உங்களுக்கே. 8வது மத்திய ஊதிய குழு வரப்போகிறது. அதனால் உங்கள் மாத ஊதியம் 15% முதல் 20% வரை உயர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது எப்படி? யாரெல்லாம் பயனடைவார்கள்? விவரமாக பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஊதிய உயர்வை பரிந்துரைக்கும் குழுவே மத்திய ஊதிய குழு, சென்ட்ரல் பே கமிஷன். இது 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அமைக்கப்படுகிறது. இப்போது 8வது சிபிசிஐ அமைப்பதற்கான எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. யுபிஎஸ் என்ற உலகளாவிய நிதி நிறுவனத்தின் அறிக்கையின்படி இந்த ஊதிய உயர்வு 1.8 கோடி அரசு ஊழியர்களுக்கும் 1.3 கோடி ஓய்வு பெற்றவர்களுக்கும் நேரடியாக பயனளிக்கும். மொத்தமாக 4.5 லட்சம் கோடி வரை ஊதிய செலவில் கூடுதல் ஏற்படும் என கணிக்கப்படுகிறது. மத்திய அரசின் பரிந்துரைகளை மாநில அரசுகளும் பெரும்பாலும் பின்பற்றுகின்றன. அதனால் இந்த ஊதிய உயர்வு மாநில அரசு ஊழியர்களுக்கும் சிபிஎஸ் ஊழியர்களுக்கும் கூட பரவலாக பயனளிக்கும். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த ஊதிய உயர்வு தனியார் துறையிலும் சம்பள உயர்வை தூண்டக்கூடும் என யுபிஎஸ் நம்புகிறது. அதாவது இது ஒரு பரவலான சாலரி ரிப்பிள் எஃபெக்ட் ஐ உருவாக்கும். இப்போது சிபிசி அமைக்கப்படவில்லை. அமைக்கப்பட்ட பிறகு பரிந்துரைகள் வர ஒரு வருடம் ஆகும். அதனால் ஊதிய உயர்வு எப்போது, எவ்வளவு என்பது இன்னும் உறுதி இல்லை. ஆனால் கடந்த 7வது சிபிசியில் 2.57 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் உயர்வு கிடைத்தது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வு பெற்றவர்களும் மாநில ஊழியர்களும் சிபிஎஸ்இ ஊழியர்களும் இந்த 8வது எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இது வெறும் சம்பள உயர்வல்ல, இது உங்கள் சேமிப்பையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும் ஒரு வாய்ப்பு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.